கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சகுளம் பகுதியில் வெடி விபத்தில் கூலி தொழிலாளி பலியான விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இறச்சகுளம் பகுதியைச் சேர்ந்த ராபின்சன் என்ற கூலி தொழிலாளி காட்டுப்பன்றி வேட்டையாட சென்றபோது தவறி விழுந்ததில் இடுப்பில் கட்டியிருந்த வெடிபொருட்கள் வெடித்தது. இந்த விபத்தில் ராபின்சன் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்து தொடர்பாக ராபின்சனின் கூட்டாளியான அஜித், சுரேஷ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை என்பது கண்துடைப்பு என சமூக ஆர்வலர் ஜான் விக்டர் தாஸ் கூறியுள்ளார். மேலும் விடியா திமுக ஆட்சியில் போதை புழக்கத்திற்கு அடுத்தபடியாக தற்போது வெடிமருந்து புழக்கமும் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் விநாயகர் சிலையை கரைக்க சென்ற ஜிம் மாஸ்டர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சூளகிரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் விநாயகர் சிலைகளை வாகனங்கள் மூலம் கொண்டு சென்று தென்பெண்ணை ஆற்றில் கரைத்தனர். இந்த நிலையில் விநாயகர் சிலையை கரைக்கச் சென்ற சூளகிரியைச் சேர்ந்த வினோத்குமார் சேற்றில் சிக்கியதாக தெரிகிறது. தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் வினோத்குமாரை சடலமாக மீட்டனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே இரு கனரக லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பர்கூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் கனரக லாரியில் வேலூரில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்றுள்ளார். அப்போது பாலுச்செட்டி சத்திரம் அருகே 4 பெண்கள் லிப்ட் கேட்டு லாரியில் பயணம் செய்துள்ளனர். இந்த நிலையில் சாலையை கடக்க முயன்ற மற்றொரு லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பெண் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஓட்டுநர், 3 பெண்கள் உட்பட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். லிப்ட் கேட்டு பயணம் செய்த பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் செஞ்சி சுற்றுவட்டார பட்டு விவசாயிகளுக்கு தரமில்லாத இளம் பட்டுப்பூச்சிகள் வழங்கப்படுவதால் வெண்பட்டு கூடுகளுக்கு போதிய விலை கிடைக்காமல் நஷ்டமடைந்துள்ளனர். இதுகுறித்து பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் முறையிட்ட போது கலாய்வு செய்ய அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நலிவடைந்து வரும் பட்டு விவசாயத்தை பாதுகாக்க தரமான இளம் பட்டுப்பூச்சிகளை வழங்கி வெண்பட்டு கூடுகளுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என செஞ்சி சுற்றுவட்டார விவசாயிகள் விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் கும்பகோணம் ஒன்றியத்தில் விடியா அரசிற்கு எதிராக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள 81 தொடக்கப் பள்ளிகளில் 292 ஆசிரியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் 250 ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு சில மாற்று ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு பள்ளிகள் பெயரளவிற்கு செயல்பட்டன. பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களின் கல்வி பாதிப்பிற்குள்ளாகியது. மேட்டூர் அருகே 405 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அருகே கொளத்தூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா உள்ளிட்ட 405 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வாகனத்தை நிறுத்திவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. வாக்களித்தால் விடியல் தருகிறோம், தேனாரும் பாலாரும் ஓடும் என சொன்ன பொம்மை முதல்வரின் ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தான் ஆராய் ஓடுவதாக பொதுமக்கள் விமர்சனம் செய்கின்றனர்.